ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ. சிறப்பாக இருக்கோம் ப்ரோ. சிறப்பாக இருக்கும். ஸோ ஓகே. லாஸ்ட் எபிசோட் போட்டவொடனே மக்கள்லாம் வந்து ஏகோபித்த ஆதரவு அளிச்சுட்டாங்க. ஸோ எஸ். 3 நாள்ல வந்து 300K வியூஸ். இந்த ஆமா. 300 மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜோட அந்த என்ன சொல்றது? அப்டேட்ட விட நம்ம நம்ம போடுற வீடியோட அப்டேட் தான் பயங்கரமா இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். அதில் அந்த கே மட்டும் கிடையாது. 3 நாள்ல ஆமா. 300 நோட். வியூஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால நல்ல விஷயம். அதனால தான் நம்ம உடனே சரி அடுத்த எபிசோட் போடலாம் அப்படின்னு வந்துட்டோம் நம்ம. ஸோ எஸ். குட். வெரி நல்ல குட் விஷயம் தான். இம்ப்ரூவ்மென்ட் ஆக்சுவலி. ஆமா, நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில நம்ம நெறைய இந்த ஸ்கேம் பத்தி பேசியிருந்தது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வழக்கம் போல ம். பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட் வந்திருக்கோம். இன்னைக்கு ப்ரோ, முன்னாடி பேசினதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீங்க வந்து ம். 100K வந்து 1 மணி நேரத்தில ஓடுனேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா. நானும் உங்களோட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிட்டு அக்டோபருக்கு ஒரு மரத்தானுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்படிங்களா? எவ்வளோ அக்டோபர் 5 கிலோமீட்டரு? அது 10க்கு இப்ப 10K தான். சூப்பர். ஓடலாம் ஓகே. அப்படின்னு ட்ரை பண்ணி ஓடி 2 நாளா கால் வலிக்குது. அதனால ஆமா. ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கறதுல வலிக்குது. பட் ஓகே, பார்ப்போம். ஓட முடியுதான்னு பார்ப்போம் முதல்ல. முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அதான் கரெக்ட். டார்கெட். இல்ல அதுவும் அப்படிதான். பட் ஐ வுட் சஜெஸ்ட் நீங்க 10 கிலோமீட்டர் போறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட் வித் 5 கிலோமீட்டர் மாரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இன்கிரிமெண்டலா போனா தான். ஏன்னா ஒரேடியா 10 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் தான் 10 கிலோமீட்டர்ஸ் போனேன். நம்ம ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான். அதெல்லாம் இல்லைங்க. நம்ம அமெரிக்க மாப்பிள்ளைலாம் இல்லைங்க. ஸ்ட்ரைட்டா ஹீரோ. ஆமா. காசு கட்டிட்டோம். சரி, போறத போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆமா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியும் ஜூம்பா 2 மாசம் ஜூம்பா இருக்கு. டான்ஸ்லாம் விடுவாங்க. ஆமா ப்ரோ. 2 மாசம் இருக்குல்ல. காலையில ஓகே. காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து ஜூம்பா டான்ஸ்லாம் நாங்க ஓ! பண்ணிட்டு, பண்ணிட்டு வார்ம் அப் போவீங்க. பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க போவோம். அது ஒரு நல்லா இருக்கும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ. பார்ப்போம். நீங்களும் அப்டேட் ட்ரை வந்தா பண்ணுங்க. சொல்லுவோம். எப்படி ஓட முடியுதா, முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். கரெக்ட். உங்களோட பின்னாடி ஃபர்ஸ்ட் கோல்டன் எக்ஸ்பீரியன்ஸ கேட் ஷேர் பண்ணுங்க. பிரிட்ஜ் வச்சிருக்கீங்க. இப்பதான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க போயிட்டு வந்தாரு. கோல்டன் கேட் அப்படியா? எஸ்எஃப்ஓ போயிட்டு ட்ரிப்லாம் போயிட்டு வந்தாரு. எங்களையும் கூப்பிட்டாரு. வர முடியல. ஆ. அதனால அவர் போயிட்டு வந்தாரு ஜாலியா. நமக்கு தான் நம்ம பாட்காஸ்ட் வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லையே! ஆமா ப்ரோ. பாட்காஸ்ட் வீடியோ மக்கள்லாம் ஆதரவோட இருக்காங்க. ஸோ ஆமா, எஸ் ப்ரோ. இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்? நம்ம இது அந்த இதுதான் மெயினா வந்தது அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் தானே ப்ரோ? ஆமா. லாஸ்ட் மெயின் வீக் ஃபுல்லாவே எந்த நியூஸு, எந்த லிங்க்டுன்னு, எந்த சோசியல் மீடியா பார்த்தீங்கனாலே இதுதான் பயங்கரமான கிரவுட் ஒரு ஸ்ட்ரைக் தான் வந்தது பெரிய அப்படின்ட்டு அப்டேட். ஆமா. போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 81,00,000 85,00,000 டிவைஸஸ் இதனால பிரச்சனை ஆயிருக்கு. அஃபெக்ட் ஆயிருந்தது. ஓகே. ஆமா. கண்டிப்பா. அதுல என்ன இது இது நடந்ததுன்னு ஆக்சுவலி ரெவென்யூ ஹிட் தான். ரெவென்யூ ஆமாமா. பயங்கரமான கண்டிப்பா. இது. பில்லியன் கணக்குல ரெவென்யூ ஹிட். 1 பில்லியன் சொல்றாங்க. பட் 1 பில்லியன விட அதிகமா தான் ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா எப்படின்னா ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இல்ல அவங்களுக்கெல்லாம் இப்போ ரீஃபண்ட் குடுக்கணும். ரீசென்ட்டா காலையில LinkedInல போஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். 5.4 பில்லியன்ஸ் வரையும் டச் ஆயிருக்கு போல. ஆச்சு அவ்வளோ ரெவென்யூ வந்து லாஸ் இதனால ஆயிருக்கு. லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. 80,00,000 கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ்ன்னு அதுல ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு ப கெர்னல்ல வந்துட்டு பிரச்சனை. கெர்னல் அப்டேட் ஓஹோ! ஆகுதுல்ல. சிஸ்டம் பூட் ஆகும் பார்த்தீங்களா? ஆமா. லைக் உங்களுக்கு சிஸ்டம் பூட் சீக்வென்ஸ் நடக்கும். ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு ம், இருக்கும். ஸோ ம். ஃபர்ஸ்ட்டு கெர்னல் பூட் ஆவறதுலயே பிரச்சனை வந்துருச்சு. அதிலேயே அவன் போட்ட அப்டேட்ல ஒரு நல் பாயிண்டர் எரர் அடிச்சிருக்கு. ஸோ நல் ஏதோ ஒரு பாயிண்ட் இஃப் இருக்கு. கண்டிஷன்ல தப்பு விட்டுருக்கான் போல. நார்மலா நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஜாப் ரன் பண்ணும்போது நல் பாயிண்டர் எக்செப்ஷன் நம்ம ஆமா. அவ்ளோ பெரிய கேர் எடுத்துக்க மாட்டோம். இப்போ எவ்ளோ பெரிய இம்பாக்ட் நல் பாயிண்டர் எக்செப்ஷன்னால வந்திருக்கு அப்படின்னும்போது நம்ம ம். ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ஆமா. வெரி நைஸ். அதான் சொல்லியிருக்கான். ஆ. ஹாய், ஹலோ. ஆவரி வேணும். இப்ப பாருங்க என்ன எவ்வளோ அவரும் பிரச்சனை. நடுவுல நம்ம அதான். பாட்காஸ்ட் பேச வேண்டியிருக்கு. இல்ல அதுதான் அவரும் கிரவுட் ஸ்ட்ரைக்கால இம்பாக்ட் ஆயிருக்கார் போல. இம்பாக்ட் ஆயிட்டாரு போல. ஆயிட்டாரு. ஆமா. அதான் அது கெர்னல்ல வந்துட்டு இம்பாக்ட் ஆயிருக்கு. அதனால பூட்டே ஆகல. ஸோ அதனால ஓகே. ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துருச்சு. ஸோ ம். இது கரெக்ட். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ம். ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ வந்துடுறேன். ஓகே. சரி ப்ரோ. அதான் என்ன நடந்திருக்குன்னா, கெர்னல் அதாவது பூட் ஆகும்போதே நமக்கு வந்துட்டு லைக் நல் பாயிண்ட் அடிச்சிருக்கு இவன் குடுத்த அப்டேட்ல. ஸோ ஓகே. அதனால அது வரவே லைக் பூட்டே ஆகல சிஸ்டம். ஓகே, ஓகே. அப்படி அதுதான் பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்டேட் இருந்தா ரீஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஆமா. ரீஸ்டார்ட் ஆகும்போது பூட்லயே எரர். ஸோ பூட்ல எரர் அடிச்சதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. டீபக்கே பண்ண முடியாது. கரெக்ட். நார்மல் யூசர்லாம் சிஸ்டம் எப்படி பண்ணுவாங்க? ஸோ அதுதான் பிரச்சனை. டெஸ்க்டாப்க்குள்ள போனா தானே ஆமா. ஆமா. இப்ப ரெக்கவரும் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப ரெக்கவர் பண்ணணும்னா ம். இவன் வந்து நெட்வொர்க் மூலமா உங்களுக்கு அப்டேட் அனுப்பணும். ம். சிஸ்டம் ஆனே கரெக்ட், ஆகலன்னா எப்படி அப்டேட் அனுப்ப முடியும்? கரெக்ட். எல்லாரும் ஸோ அந்த ப்ளூ அது ஸ்கிரீன இன்னொரு வச்சுட்டு தான் பிரச்சனை தட்டிக்கிட்டு ஆயிருச்சு. இருக்கணும். இன்னொரு ம். பிரச்சனை ஆயிருச்சு உங்களுக்கு. ஏன்னா, இப்ப ம். சிஸ்டமே ஆனே ஆக மாட்டேங்குது. பூட்லயே பிரச்சனை.
ஸோ இப்போ ம். இவன் வந்துட்டு ஃபுல்லாக நெட்வொர்க்கில் அப்டேட் அனுப்பி இந்த இது எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியறதில்ல, இவனால முடியாது. ஓ ம். லைக் அப்புறம் தான் உங்களுக்கு இது இந்தியாவில் இருக்கிற சைபர் செக்யூரிட்டி கவர்மெண்ட் ஏதோ அவங்க போட்டிருந்தாங்க. ஓ! சேஃப் மோட்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபைலை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா? அது ஓகே. அது போட்டிருந்தாங்க. அது அது வந்து எஸ். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க பண்ணிடுவாங்க. தெரியாத கரெக்ட். யூசர் டெக்னிக்கல் எப்படி பர்சன் பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. ஸோ ஆமா. அதான் பிரச்சனை. இல்ல இதனால அதுதான் எஸ் நீங்க சொல்றது கரெக்ட்டு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிங் செக்டார், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஏர்லைன்ஸ் அஃப்கோர்ஸ் நெறைய பேர் இப்போ நெறைய நியூஸ்ல ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் வாழ்க்கையில வந்து போர்டிங் பாஸ் வந்து பிரிண்டட் இல்லாம ஹேண்ட் ஆ, ரிட்டன்ல போனேன். ஸோ அந்த மாரி ஆ. நெறைய நியூஸ் பார்க்குறோம். ஸோ இதனால நெறைய செக்டார்ஸ் நாட் ஒன்லி லைக் ஒரு பர்ட்டிகுலர் செக்டார் மட்டும் ஐடி மட்டுமே கிடையாது. பேங்கிங், ஹெல்த் கேர், ஏர்லைன்ஸ் எக்ஸெட்ரா எல்லா செக்டாருமே வந்து ம். ஆமா. ஓவர் யூசிங் கன்சியூமிங் மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட் கன்சியூம் பண்றவன் பயங்கரமான இம்பாக்ட். கரெக்ட். ஒரு 3, 4 நாளைக்கு இதுதான் பெரிய ஹைப்பா ஆமா. இருந்தது நியூஸ். கரெக்ட். கரெக்ட். ஆனா கிரவுட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு எனக்கு உள்ளால தெரியாது. இப்ப தான் தெரிய வந்துச்சு. அவங்க வந்துட்டு ஒரு லைக் செக்யூரிட்டி ப்ரொவைடரா இருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து என்னன்னா, ஓ! அதுவும் நம்ம நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற பெர்சனல் கம்ப்யூட்டருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமாங்க. அவங்களோட ஓகே, எய்ம் ஒண்ணு இந்த கார்ப்பரேட்ல அந்த நெட்வொர்க் அவங்களுக்கு தான். அந்த பிசினஸ்க்கு தான் அவங்க குடுக்குறாங்க. அதனால தான் நமக்கு ஓகே. பெர்சனல் கம்ப்யூட்டருக்கு பெருசா யாருக்குமே அஃபெக்ட் ஆயிருக்காது. ஒன்லி எஸ். அஃபெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, அந்த இவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கரெக்ட். எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு ஒண்ணு சொல்றாங்க. லைக் பாயிண்ட் இப்போ செக்யூரிட்டி. அதெல்லாம் கரெக்ட். வந்து ஹேக் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்துட்டு இந்த மாரி ஒரு சிஸ்டம்னா எல்லாம் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த ம். இதிலேயே மெயினா வெல்னரபிளா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் பாயிண்ட் தானாம். ஏன்னா எண்ட் பாயிண்ட்ல தான் நம்ம போய் வொர்க் பண்றோம். ஏடிஎம்மு, இந்த பிஓஎஸ் கரெக்ட். அந்த இது அங்க தான் நம்ம எண்ட் பாயிண்ட். கியாஸ்க்கு. அங்க தான் ம். ஈஸியா ஹேக் பண்ணி பண்ணிரலான்றதுனால, அவன் என்ன பண்ணுவான்னா, கிரவுடு ஸ்ட்ரைக் வந்துட்டு அங்க ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்கானாம். அவன் தான் இருக்கையிலே மார்க்கெட்லயே டாப்பா இருக்கான். கிட்டத்தட்ட ஒரே ஆளா இருக்கான். ஸோ அங்க ஆமா. வந்துட்டு ஒரு நானும் அப்டேட் பார்த்தேன். யூசுவலா அங்க ம். அப்டேட் ம். பண்ணிட்டே இருப்பான். ஸோ அந்த அப்டேட் ம்ஹ்ம். பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால தான் அவன் ஓகே. டாப்ல இருந்திருக்கான். அவன் அவன் மார்க்கெட் ஷேர் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. மைக்ரோசாஃப்ட்க்கு பயங்கர கெட்ட பேர் இதனால. இல்ல ஆமா. எவ்வளோ பில்லியன் லாஸ் பார்த்தீங்க. நீங்களே பார்த்தீங்க. அப்பதான் சொன்னோம் நம்ம 5.5 பில்லியன் $5.4 பில்லியன் பில்லியன் கிட்ட டாலர்ஸ். லாஸ். ஆமா. இட்ஸ் ஸோ வெரி வெரி அதான் வருது. ஹியூஜ். ஆனா இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லைக் இது ம். நடந்தது எல்லாமே வந்துட்டு லைக் இதுல நடக்கல. மேக் ஓஎஸ் யூஸ் பண்றவங்ககிட்ட நடக்கல. ஆமா. மேக் இல்ல. கரெக்ட். ம். மேக்கும், லினக்ஸும் வந்து இதுலருந்து ஆமா. தப்பிச்சிடுச்சு. லினக்ஸ் தப்பிச்சிருச்சு. மேக் ஆமா. ஏன் தப்பிச்சதுன்னா, லைக் ம். அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க வந்து லைக் யூரோப்பியன் யூனியன தான் வந்து குறை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ம். லைக் விண்டோஸ் வந்துட்டு கெர்னல் லெவல்ல அப்டேட் பண்ணா நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு சட்டம் போட்டாங்களாம். மைக்ரோசாஃப்ட்ட சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, ஓகே. 2019ல. அதனால இவங்களால கெர்னல் லெவல் அப்டேட்ட தேர்ட் பார்ட்டிக்கு குடுத்துருக்காங்க. கிரவுட் ஸ்ட்ரைக் மாரியான ஓகே. ஆட்களுக்கு. கிரவுட் ஸ்ட்ரைக். ஸோ ம். கெர்னல் லெவல்ல அவங்களால அப்டேட் பண்ண முடியுது. யாருனாலும் வந்து பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது ரொம்ப கோர்ல ம். சிஸ்டத்தையே உங்க ஹார்ட்வேர் லெவல்ல எக்ஸாக்ட்லி. தாண்டி போய் பண்ணிட்டு இருக்கு. ஆமா. அது பண்ணிருது. ஆனா மேக் வந்துட்டு அத அக்சஸ் குடுக்கலையாம். அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஸோ இதுதான் பாருங்க. தப்பிச்சுட்டாங்க. ஒரு விஷயத்துல எவ்வளோலாம் பேக்கிரவுண்ட்ல தெரியுது பாருங்க. அதுதான். சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய பிசினஸ் இம்பாக்ட்டும் இருக்கு. ஆமா. ஒரு டெக்னிக்கலாவும் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. ஆமா. ஒரு நல்ல வெரி லேர்னிங்கா இருக்கு. ஆக்சுவலி நான் இத படிச்சது பார்த்தீங்கன்னா, ஆ ம். லைக் கான்செப்ட்ஸ் இன் தமிழ்ன்ட்டு ஒருத்தர் நம்ம இதுல தமிழ் பூமியில கூட வந்து கெஸ்ட் லெக்சர் குடுத்தாரு. பேட்டர்ன் வாங்கிட்டு ம்ஹ்ம். வச்சுட்டு. அவரோட ம்ஹ்ம். சேனல்ல சூப்பரா போட்டிருந்தாரு. அதோட லிங்க் கூட நம்ம கம்யூனிட்டிலாம் போட்டிருந்தேன் நேத்து. ம். அதுல ம். பாருங்க. அதுல பார்த்தா நான் எனக்கே தெரிஞ்சுதுல. எனக்கெல்லாம் இவ்வளோ தெரியாது. நம்மளுக்கு இவ்வளோ தெரியறது வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே தெரிஞ்சிரும். அந்த மாரி ம். போட்டிருந்தாரு. அவர் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் பிஓஎஸ்டினா என்னதுன்னு போட்டு தெளிவா போட்டிருந்தாரு. ம். தமிழ்ல தான் போட்டிருந்தாரு அவரும். ஸோ ம். அதுலருந்து கத்துக்கிட்டது. ஸோ நான் ஆனா நெறைய பாருங்களேன், ஒரு விஷயம். சின்ன ஆன்டிவைரஸ் அட்டாக் கூட கிடையாது. ஒரு சின்ன அப்டேட்ல ஒரு இஃப் அப்டேட். கண்டிஷன மாத்தி போட்டா அவ்வளதான். இப்ப சா நெறைய நெறைய பேர் கோடிங் எழுதுறவங்கலாம் வந்து இப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே போல நெறைய பேர் வந்து இதனால நல் பாயிண்டர் எக்செப்ஷனா என்னன்றத நெறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா. ஆனா அவன் ஒத்துக்க ஆமா. மாட்றாய்ங்க. கிரவுட் ஸ்ட்ரைக்காரங்க வந்து நல் பாயிண்டர் இல்ல அப்படின்னா, நல் பாயிண்டர் ரொம்ப கேவலமா இருக்குல்ல. என்னடா போய் ஆமா. போய் ஒரு பில்லியன் டாலர் கம்பெனி நல் பாயிண்டர் எக்ஸிஸ்ட் என்னடா பண்ணுவீங்க? கரெக்ட். ஆமா. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாமயே போயிருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய பேட்ச். ஓக் ஒரு இதில ம். டெஸ்ட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் டெஸ்ட் பண்ணல அவைங்க? கரெக்ட். ஸோ டெஸ்ட்ட டெஸ்டிங் ஸ்கிப் பண்ணிட்டாய்ங்களாம். குவாலிட்டி ம். குவாலிட்டி இன்ஜினியரிங் இல்லாம எந்த ப்ராடக்ட்டும் டெலிவர் பண்ணக்கூடாதுன்னு நெறைய கம்பெனிஸ் இப்ப கொஞ்சம் ஆமா. இல்ல யோசிப்பாங்க. நாங்க யுஐடிக்கு போறதுக்கு உயிர் எடுப்பாய்ங்க. அவைங்க பாருங்க புரொடக்ஷனுக்கு இத்தன பில்லியன் யூசருக்கு அடிச்சு விட்டுருக்காய்ங்க. அதுவும் ஆமா. ரீஜியனா கூட போல பாருங்க. அட் அ டைத்துல வேர்ல்டு எல்லாத்துக்கும் அடிச்சுட்டாய்ங்க. வேர்ல்டு எல்லாமே. எளிமையா ஆமா. அப்படி தானே போணும். அப்படி கூட போல கரெக்ட். பாருங்க. ம். எனக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பெரிய ஆனா ஒரு விஷயம் நல்லா இருக்கு. லைக் நம்ம யூசுவலா சொல்லுவாங்கல்ல, கோட் ம். எழுதி உலகத்தையே மாத்தலாம் மாத்தலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா ஒரு ஆ கோட் மாத்துறான் பாருடா ஏய் கரெக்ட். இதானே இருக்கு. ஒரு இல்ல. ஐடி இன்ஜினியரால இப்படி பண்ண முடியுதுல்ல. உலகத்தையே நிக்க ஆமா. வைக்க முடியுது. அதனால நம்ம நம்ம பெருமைப்பட்டு கரெக்ட். தமிழ்நாட்டுல இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்க போதுன்னா, இந்த ஒரு இது இருக்கு இல்லையா? நியூஸ். இத வச்சு ஒரு படம் எடுத்துருவாங்க. பாருங்களேன்.
இந்த க்ரௌட் ஒரு கான்செப்ட் தான். சின்ன ஒரு கான்செப்ட் கிரியேட்டிவா நம்மளுக்கு கிடைச்சா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இத பேஸ் பண்ணி ஒரு படத்த எப்படி டெவலப் பண்றது? அப்படியே ஒரு டிராவல் பண்ற மாரி ஒரு டெஃபினட்டா ஒரு மூவி வரும் பாருங்க. வர நெறைய பேர் வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரஸ்டடா பார்ப்பாங்க. ஆமா. ஏன்னா நெறைய ஆமா. பேர் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? YouTube சேனல்ல போயிட்டு ஒரு சாரி வீடியோவ செக் பண்றதுன்றது அவ்ளோ டைம் இருக்காது நெறைய பேருக்கு. இப்ப எல்லாமே ஷார்ட்ஸ்ன்ற உலகத்துல மாறிட்டாங்க. ஆமா. கம்ப்ளீட் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு இல்ல. இதுவே நீங்க ஒரு படத்த போய் ஒரு 3 ஹவர்ஸோ, 2 1/2 ஹவர்ஸோ போய் ஒரு ஹீரோ, ஹீரோயின் அந்த எல்லா சீக்வென்ஸும் போட்டு பாருங்க. நல்லா அவங்க வந்து அது ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரா பார்ப்பாங்க. அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். நாலேட்ஜபிள் இதுவாவும் ம். கண்டிப்பா டெஃபினெட்லி நான் இத எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. சூன் வந்து இந்த இந்த கான்செப்ட் ஒரு படத்துல போடுவாங்க. நீங்களே டைரக்டர் ஆயிரலாம் ப்ரோ. கண்டிப்பா. நல் நீங்க பாயிண்டர் இருக்கீங்க. எக்செப்ஷன் தான். பேருக்கு அதான் நம்ம கமெண்ட்ல எல்லாரும் நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு இந்த சேலஞ்ச் குடுத்துறலாம். படத்துக்கு என்ன டைட்டில்? படத்துக்கு என்ன டைட்டில்? ஓகே. பேர் வச்சு சோறு வச்சியாமான்ற மாரிலாம் சொல்றீங்க. பேர் வச்சு இப்ப சோறு வச்சியா? ஆமா. இந்த மாரி சொல்றாய்ங்க. பட் டவுன் த லைன் இட்ஸ் a பிக் இம்பாக்ட். நெறைய கம்பெனிஸ் வந்து இதனால நெறைய என்ன சொல்றது? ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். சின்ன ம். இஷ்யூ வந்து எவ்ளோ பெரிய இம்பாக்ட் ஆகுது. இன் அதான். டெர்ம்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ரெவென்யூஸ் வந்து இம்பாக்ட் ஆகுது அக்ராஸ் த குளோப். ம். ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸும் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஃபேஸ் இது. ஆமா. மைக்ரோசாஃப்ட் கவனமா இருப்பான் ஆக்சுவலி. அவன் டெஸ்ட் பண்ணாம இப்படிலாம் விட மாட்டான். இதுக்கப்புறம் சிஐ/சிடி பைப்லைன்ல ம். ஒரு வேலிடேஷன் அவன் போட்டே ஆவணும். ஏன்னா, கண்டிப்பா. ஆமா. டக்குனு அவன் பாட்டுக்கு யாரோ எடுத்து போட்டு பாருங்க சும்மா ஒரு தேர்ட் பார்ட்டி டக்குனு கர்னலே ஓச்சு விட முடியுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஒரு பெரிய விஷயம். மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாமா? அவன் ஒரு ம். ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்க வேணாமா? நீ இந்த டெஸ்டிங் பண்ணி கிராஸ் பண்ணா தான்ப்பா போடணும். இல்லன்னா அப்டேட் போடக்கூடாதுப்பான்னு ஏதோ வைக்கணும்ல. ஏன் வைக்கல? ஸோ அது கரெக்ட். மைக்ரோசாஃப்ட்டே தப்பு இருக்குல்ல. அந்த அவன தப்பே சொல்ல த்ரெஷோல்டு இல்ல. முடியாம எல்லாமே கிரவுட் ஸ்ட்ரைக்ன்னு சொல்லிற முடியாதுல்ல. கரெக்ட். மைக்ரோசாஃப்ட்டுக்கு அவன் இஷ்டத்த அவன் தான் பார்த்துக்கணும். அவன் தானே ஆமா. கரெக்ட். ரிலையபிள். ஸோ அது பண்ணாம விட்டது அவன் தப்பு. ஸோ மல்டிபிள் விஷயங்கள் இருக்கு இப்படி. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இதனால 4 வேலை புதுசா 4, 5 வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஓப்பன் ஆனா நல்லது தான். ஸோ தட் கிரவுட் இஸ் ஸ்ட்ரைக்லயா? மைக்ரோசாஃப்ட்லயா ப்ரோ? ஓவரால் ஐடி இண்டஸ்ட்ரியில நமக்கு கிடைச்சா நல்லது தான். டேட்டா இன்ஜினியரிங் வேலை ஆமா. இருந்தா கொடுங்கப்பா நான் வந்துடுறேன். ஆமா. இப்ப என்ன நல்லது தான். பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் சர்ச் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பூட்டிங் ரிலேட்டட் லினக்ஸ் பத்தி, கர்னல்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிப்பாங்க நெறைய பேர். எப்படி அது ம். நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு கியூரியாசிட்டி தானே. என்னதான் ஆமா. நடந்திருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய கரெக்ட். பேர் இப்ப வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. அஸ் யூ செட் உங்க ம். ஃப்ரெண்டும் போட்டிருக்காருல்ல. ஐ மீன் ஒன் ஆஃப் த ஆமா. கெஸ்ட்ல அவரும் போட்டிருந்தாரு. வெரி ஃப்ரெண்டு தான். நைஸ். நானும் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பார்த்தேன். அதிலேயே வந்து ஆல்மோஸ்ட் 60, 70% எனக்கு எக்ஸ்பிளைன் ஆமா. நல்லா புரியுது. ம். நல்ல கரெக்ட். பிக்டோரியலா ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாரு ஈஸியா. கரெக்ட். ஆமா. கரெக்ட் ப்ரோ. தம்பி ஏதோ டிஸ்டர்ப் பண்றாரு நம்மள. கிரவுட் ஸ்ட்ரைக் மாரி. சரி. சூப்பர். ஓகே ப்ரோ. அடுத்து இன்னொரு என்னன்னா, இந்த இது புது பில் ஒண்ணு பாஸ் ஆயிருக்கு. கர்நாடகால பாஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. லைக் 14 ஆமா. மணி நேர வேலை. ஐடி மக்களுக்கு. 8 மணி நேரமே வேல பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 14 ஹவர்ஸ்லாம் யாராவது வேல பார்ப்பாங்களா? அது 14 மணி நேரம் இந்த அப்படின்னா 12 மணி நேரம் பிளஸ் 2 மணி நேரம்னு போட்டிருக்காங்க. ஆனா, அது ஓ எல்லாமே எதுக்கு அப்படி பண்றாங்கன்னு தெரியல. எல்லாம் குறைக்கணும்னு சாத்தியமா? பேசிட்டு இருக்காங்க. இந்த வடிவேலு ஒரு காமெடி வரும்ல. "மனுசங்களாடா நீங்க" அப்படின்னு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இந்த வேகமா அந்த இதுல வண்டியில இருந்து இறங்கும்போது, "மனுசங்களாடா நீங்க" அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி இருக்கு. பின்னாடி இந்த அடிக்கிறாங்க. ஐடி எம்ப்ளாயி அப்டின்னா, நம்ம என்னமோ என்ன சொல்றது? பிசிக்கலா நெறைய வொர்க் பண்றோம் அப்டின்ற மாரிலாம் கிடையாது. நம்ம ஃபுல்லா ம். சிஸ்டம்ல தான் உட்கார்றோம். 8 மணி நேரம்ன்றதே இட்ஸ் பிக் திங் ஃபார் அஸ். 14 ஹவர்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆமா. கரெக்ட். நீங்க என்ன அதுல தான் நெனைக்கிறீங்க இத பத்தி? 14 ஹவர்ஸ்ன்றது? 14 ஹவர்ஸ் இல்ல ஆல்ரெடி நெறைய பேர் 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இவங்க ஆமா, 8 ஹவர்ஸ் சொல்லி 14 ஹவர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. லைக் ஆமா, எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் 8 ஹவர்ஸ்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப நாளா. நான் மட்டும் 16 மணி நேரம் 14 மணி நேரம் 12 மணி நேரம் மினிமம் டிஃபால்ட்டா இருப்பேன். காலைல 8 மணிக்கு ஆமா. போயிட்டேன்னா, நைட் ம், 8 மணி 9 மணி தான் வருவேன். லைக் ஒரு குறிப்பிட்ட ம். காலகட்டத்தில. இப்ப இல்ல. லைக் ஓகே. அக்சென்சர்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போலாம் நான் எனக்கு இந்த மதிய வெயிலே பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. அந்த பில்டிங்லயே கரெக்ட். இருக்கும் கேன்டீனும். அப்படியே கேன்டீன் போயிட்டு அப்படியே போய் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஈவினிங் தான் பார்ப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொஞ்சம் அறிவு வந்து வாரம்போது, ஓ! மதிய வெயில்லாம் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு அப்புறம் தெரிய வந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்துச்சு ஓகே. 12 மணி நேரம் டிஃபால்ட்டா இருந்துருவேன். 8 மணி லைக் சொல்லி இருக்குன்னு சொல்லுது கிடையாது. பட் ம். டிஃபால்ட்டா இருந்துருவேன். நம்ம ஆர்வத்துல இருந்தோம்னு வைங்களேன். ஸோ நமக்கு கரெக்ட். ஆனா அப்படி இல்ல வைக்கக்கூடாது. இனிஷியல் 18 மணி நேரம் இப்ப 8 மணி நேரம்னா நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணோம். இப்ப 12ன்னா எவ்வளோ ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ரைட். அது ஒர்க் இல்ல அவுட் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஆமா. நீங்க சொல்றது கரெக்ட். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம டைம் பார்த்து ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம லேர்னிங் ஃபேஸ் நெறைய கத்துக்கணும் அப்படின்னு ம். டைம் போனாலும் பரவால்ல. நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணா தான் அடுத்த கட்டத்துக்கு முடியும் அப்படின்னு இருக்கும்போது, ஆமா. இட்ஸ் குட் ஆப்ட் தான். பட் நார்மலாவே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புரொடக்ஷன் டிப்ளாய்மென்ட் அந்த மாரிலாம் பண்றாங்கன்னா, இட் டேக்ஸ் டைம். ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, நம்ம டெஃபினெட்லி சப்போர்ட் பண்ணி தான் ஆவணும். பட் கண்டிப்பா. இந்த கான்செப்ட் என்ன பண்ணும்னா, மைண்ட்ல வந்து நெறைய பேருக்கு வந்து இவ்ளோ நேரம் ஒர்க் பண்ணணுமா? ஐடில இருக்கணுமா? ஆ. அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் கூட வரும்.
ஏன்டா என்னதான் சம்பளம் நெறைய வாங்குனாலும், கிடைக்குது அப்டின்னாலும், ஹைக் நல்லா கிடைக்குது அப்டின்னாலும், நம்மளோட வொர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் திங். ஆமா. நம்மளுடைய ஃபேமிலி அட் த சேம் டைம் ப்ரொஃபஷனலும் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போணுமே தவிர, கம்ப்ளீட்டா வந்து ஒரு 60, 80% வரைக்கும் நம்ம இந்த வொர்க்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, இட்ஸ் நாட் குட் ஃபார் லாங் ரன். அது ம். மட்டும் ஷூர். ஸோ கரெக்ட். என்னோட கருத்து எப்படி அப்படின்னா, இந்த கருத்து மேபி ஓட்டம். 10 ஹவர்ஸ் 10 ம். ஹவர்ஸ் ஆமா. கருத்து வாட் ஐம் சேயிங்ன்னா ஒரு 10 ஹவர்ஸ் 10 இருக்குன்றது ஹவர்ஸ் ஓகே. சொல்லிருப்பா. 14ன்றது இட்ஸ் டூ மச். 8ன்றது இல்ல, இட்ஸ் இல்ல, எக்ஸ்டென்சிவ் டூ 10 12+8 ஹவர்ஸ். 12+2ன்னு வச்சிருக்காங்க. 12+2. 12+2 ஓகே. அதான் இப்ப 10 ஹவர்ஸ்ன்றது 8ன்னா ஓகே. 3 ஷிஃப்ட் போட வேண்டியிருக்குல்ல. அவங்க 2 ஷிஃப்ட்டா ஆமா. மாத்தலாம்ன்னு பார்க்குறாங்க. லைக் 2 12+12 ஷிஃப்ட். மாத்திரலாம். இல்ல அதுவா இருந்தாலும் அது கன்டினியூஸா இருக்கும்போது அது இல்ல ரொம்ப ப்ரோ. கஷ்டம் தான இல்ல ப்ரோ. இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலி இதுல. விஜய் சொல்ற மாரி தான். உன் இட்லி நீ ம். சாப்பிடுறதுக்கு மேல ஒரு இட்லி சாப்பிடுறது உன் இட்லி கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா? அதுவும் ஆமா. தான் இதுல. இப்போ நம்ம அப்படி கரெக்ட். எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றதும் வேற யாரோட ஜாபையும் நம்ம எடுக்கிறதுக்கு சமம் தானே. லைக் இன்னொரு ஜாப் கரெக்ட். அங்க நம்ம பண்ணலன்னா அங்க வந்துரும். எனக்கு அப்போ அந்த அறிவியல்லாம் தெரியல. அப்புறம் ம். லேட்டரா தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு. எப்படின்னா, இப்போ ம். நீங்க எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றீங்க. ஒரு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்றோம்னா, லைக் ம். ஒரு 2 பேர் வேலைய சேர்த்து பார்க்குறோம்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் ம். போட வேண்டிய இடத்த ப்ராபப்ளி அவங்க போடாம இருக்கலாம். கரெக்ட்டா? கரெக்ட். ரிசோர்ஸ் ஸோ, ரிசோர்ஸ் அப்படி இருக்கும்போது ரேம்ப் டவுன். ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கும். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஏதோ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். ஸோ, அதுக்கு நம்ம வி ம். ஷுட் நாட் பி த அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ, அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். இது ஒரு காலகட்டத்தில யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி என்னன்ட்டு. பட் அப்படி இல்ல. பண்ணக்கூடாதுல்லன்னு சொல்லிட்டு, இப்போ நெறைய வேலை நீங்க பண்றதில்ல அதனால. கரெக்ட். நீங்க இது மாரி சொல்றதால என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேரே வந்து இந்த நல்ல அப்ரைசல்ல வந்து நல்ல ஹைக் கிடைக்கணுன்றதுக்காக, நல்ல ரேட்டிங் கிடைக்கணுன்றதுக்காக, மத்தவங்களோட வொர்க் எல்லாமே வந்து அவங்களே வாலண்டரியா எடுத்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட்டு, அவங்க ஒரு நல்ல நேம் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் தட் இஸ் டெஃபினெட்லி இம்பாக்டிங் அதர் ஒன்ஸ் ஜாப் ஆஸ் யூ செட். ஸோ ம். அது வந்து நம்ம என்ன சொல்றது? அது ஒரு லாயல்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும். அது நெறைய பேர் யோசிக்கிறது இல்ல ஆக்சுவலா. ஆமா. நான் குரோ ஆவணும், நாம நல்ல ஹைக் வாங்கணும், நல்லா ஜம்ப் பண்ணணும், நெறைய கத்துக்கணும் அப்படின்னு இருக்குமா நாலேட்ஜ் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்டென்ஷன் வந்து நெறைய ரொம்ப கம்மி. இருக்கிற ஐடி ம். செக்டார்ல வந்து ரொம்ப கம்மி. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நீங்க தேர் ஆர் பார்த்த பீப்பிள். வரைக்கும் சொல்றீங்க. ஓகே. ஆமா. ம். தேர் ஆர் பீப்பிள் குட் லைக் ஹூ கிவ்ஸ் அ. மோர் நாலேட்ஜ். ம். இல்ல அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்த கம்மி ஆனா. வரைக்கும் எனக்கு அப்படி பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததில்ல. அப்படி ம். யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லதுன்னு தான் நான் விட்டுருவேன். எனக்கு எனக்கு நான்லாம் என்னோட பாலிசி தான் ப்ரோ. நல்லா ஒர்க் ம். பண்றீங்களா? தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. நான் ஜாலியா இருந்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது. கம்பெனி சேலரி போட ம். போகுது. நான் எதுங்க ஒர்க் பண்ணணும்? யார் ஒர்க் பண்ணா என்ன? போயிட்டு வா அப்படின்னு விட்டுறது. இனிஷியலா தான் கண்டிப்பா. எனக்கு அந்த மாரிலாம் இருந்துச்சு. நம்ம பண்ணணும், நம்ம பண்ணணுன்ட்டு. இப்போ ம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லிட்டரலி நான் பெருசா பண்ண மாட்டேன். லைக் ஏதாவது இஷ்யூ வந்தா பார்க்குறது தான். நம்ம டீம் லீடுன்ட்டு நான் டீம் லீட் ஆகணுன்ட்டு இஷ்டம்ன்ட்டு இல்ல. பட் ஆயிட்டோம். நம்ம காலத்தின் கட்டாயமா ஆயிட்டோம். ஸோ காலத்தின் கட்டாயம். இப்போ பார்த்தீங்கன்னா, லைக் நான் டெலிவரி பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5, 6 பேரோட ஒர்க்க என் பேர்ல தான் இருக்கும் எல்லா ஒர்க்குமே. ஸோ 5, ம். 6 பேரோட ஒர்க்கா இருக்கும் அது. ஸோ ம். ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிண்ட்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒர்க்கு டெலிவர் ஆகி போணும். ஸோ ம். எல்லாமே நான் பண்ண மாரி தான் அவங்க பேசுவாய்ங்க மேனேஜர்லாம். எனக்கு நான் எதுவுமே ம். பண்ணலயேடா! நீ என்ன நான் பேசுறேன் எனக்கு அப்படியே ஒரு மாரி இருக்கும். ஐய்யய்யோ! ஏதோ கேள்வி கேட்டாலே தெரியக்கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஆயிட்டேன் இப்ப ஓகே, நெலம. ஓகே. கால் மட்டும் தான் பேசுவேன். வேற எதுவுமே பண்றது கிடையாது. லைக் அப்படி ஆயிருச்சு. அதுதான். ஸோ ஒரு ஒரு லெவல் போயிட்டாலே வந்து லைக் அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? இல்ல அது டெவலப்மென்ட் என்ன பண்றதும். சொல்றது ப்ரோ, ஒரு டிஃபரண்டான ஏரியாவா இருக்கு. ஏன்னா, முன்னாடி ஓ! நம்ம அப்படியா? ஒண்ணு பண்ணுவோம் பார்த்தீங்களா? நம்ம வில் ஃபீல் நம்ம ஏதோ பண்ண மாரி ஒரு ஃபீல் இருக்கும். லைக் ஒரு இது ஆமா. நம்ம பண்றோம்னா, ஒரு டெக்னிக்கல் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணி, அத ஃபிக்ஸ் பண்ணி டக்குன்னு பண்ணிடுவோம். ஒரு ஒரு பண்ண மாரி ஒரு ஃபீல் இருக்கும். யூ வில் ஃபீல் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். இப்ப அப்படி இல்ல. பட் ஆனா, நான் பண்ணத விட நெறைய ஒர்க் தான் நடக்குது. ம். அப்படின்றபோது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கு. நம்ம பண்ணத விட நெறைய தான் ஒர்க் நடக்குது. பட் நம்ம பண்ணலையே இதான் டீம் லீடுக்கு ஒரு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு மென்டாலிட்டி சேஞ்ச் தேவைப்படுது. லைக் இப்ப தான் நம்ம ஓகே. குரோ ஆகுறோம். இதுவரைக்கும் நம்ம ம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட மென்டாலிட்டி ம். வேறவா இருந்துச்சு. இப்ப டீம் லீட்ன்னு வந்ததுக்கப்புறம் நம்மளோட மென்டாலிட்டிய மாத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அந்த கட்டாயம். ஃபேஸ்ல நான் அதான் இருக்கிறதுனால காலத்தின் இப்ப எனக்கு கட்டாயம். அப்படி தெரியுது. அப்படி இருக்குது. ஆமாமா. ஆனா ஆமா. நெறைய பேருக்கு இப்படி என்ன ஆயிருதுன்னா, இப்படி ம். லைக் நம்ம ட்ரெய்னிங்ல இருக்கலாம் நெறைய பேர் நம்மட்ட பேசுவாங்க. ஸோ இப்படி ம். இருந்து டெக்னிக்கலே எனக்கு விட்டு போச்சு ப்ரோ. இப்ப திடீர்னு இந்த வேலைய விட்டு தூக்கிட்டாங்க இந்த கம்பெனில. இல்ல எனக்கு போறாங்க. ப்ராஜெக்ட் முடியுது. வேற எதுக்கு போய் டெக்னிக்கலா கொஸ்டின் கேட்கறாங்க. முடியலன்றாய்ங்க. அப்பதான் நம்ம அப்படி உள்ளவங்க தான் நெறைய ட்ரெய்னிங் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆமா. இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியறதுனால நம்ம அதுல அப்டேட்டடாவும் இருக்கோம். லைக் பேரலலி. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ தட்ஸ் a குட் இந்த திங் ஆக்சுவலி. ஆமா. 4 பேருக்கு 4 கருத்து சொன்னா எந்த தப்பும் தப்பு கிடையாது. இல்லங்க. 4 பேருக்கு 4 ஆமா, கருத்து சொல்லுவேங்க. ஆமா. இந்த மாரி நீங்க தான் போயிட்டுருக்கு. கேட்கிறீங்க, கேட்கல. நாங்க கட்டாயம் சொல்லியே தீருவோம். கட்டாயம் கருத்து சொல்லுவோம். அதாவது ஒரு கன்ஃப்யூஸா ஆமா. தான் இருக்கு. நம்ம கருத்தெல்லாம் சொல்லல. நம்ம நம்மளே ஒரு கன்ஃப்யூஸ்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம எங்க வந்தோம்? அந்த மாரி போயிட்டு இருக்கு. கரெக்ட், நீங்க என்ன ப்ரோ கரெக்ட். டீம் லீடரா இருக்கீங்களா? இல்ல என்ன பண்றீங்க? டெய்லி என்ன வேலை நான் பார்க்குறீங்க? சீனியர்
ஆமா. நான் வந்து சீனியரா சீனியர் இருக்கீங்களா? டெக்னிக்கல் லீடு. ஆனா சீனியர். பியூரா வந்து டெவலப்மெண்ட் தான். ஓ! டெவலப்மெண்ட் ஃபுல். பிளஸ் 6 பீப்பிள் வந்து என்னோட ரிப்போர்ட்டிங்ல இருக்காங்க. ஸோ ம். ஐ வில் மேனேஜ் தெம் கம்ப்ளீட்லி. டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். டெய்லி வந்து என்னுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். லைக் சிஏசிடி ம். இருக்கும். ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டட் நம்ம ட்ரெய்னிங் எடுக்காதது இல்லல்ல. நம்ம எல்லாத்துலயுமே ஆமா. என்ன ட்ரெய்னிங் எடுக்கிறோமோ, அது அப்படியே கம்ப்ளீட்டா வொர்க் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஓ! அட் த சேம் டைம் டீம் லீடிங்கும் பண்ணுவேன். நெறைய ஏபிஓசிஸ் நெறைய ஓ! வாலண்டரியா வந்து பிஓசிஸ். நானே ஐ அம் ஜஸ்ட் லெர்னிங் ஹெல்ப். ஆமா. அதன் மூலியமா நம்ம நல்லா லேர்ன் பண்ற ஸ்டேஜ் இது. எப்பவுமே நம்ம ஐடி இப்படிதானே. ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டா ஸ்டாக்னன்ட்டா நம்ம எதுவுமே இருக்க ஆமா. முடியாது. நெக்ஸ்ட் பேசி போயிட்டே இருக்கணும். பட் ஐ அம் வெரி வெரி ஐ அம் ஆல்வேஸ் இன்ட்ரஸ்டட் டூ பி இன் டெவலப்மெண்ட். ஏன்னா அந்த டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் வந்து டெய்லி ஜாலியா அந்த போகுது. டச் இருந்தா தான். இப்ப டெய்லி வந்து எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்ட வரைக்கும் ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இதுவும். ஸ்வீட்ஸா? டெய்லி வந்து ஆமா. ஆமா. அது டெய்லி வந்து ஆமா. அ ஸ்வீட்டோ இல்ல பர்ஃபியோ சாப்பிடுவாங்க. நல்ல டைஜெஷன் ஆவும். நல்ல ஒரு இதுக்காக. ம். அதே மாரி தான். டெய்லி வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி சின்னதா ஒரே ஒரு கோடு, இல்ல ஒரு டெப்ளாய்மென்ட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு. இல்ல உங்களுக்கு ஓகே. பர்ஃபியா இருக்கு. நெறைய பேருக்கு அது வந்து வேப்பங்காயா இருக்கு. என்ன பண்றது? ஆமா. கரெக்ட். அந்த வேப்பங்காய உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அது ஸ்வீட்டா மாத்தணும் எல்லாரும். மாத்துறீங்க. ஆமா, பாட்காஸ்ட் கேளுங்க மாறிரும். மாறலன்னா ஆமா. கேட்காதீங்க. கேட்காதீங்க. பரவால்ல, நெக்ஸ்ட் வேற பரவால்ல ஏதாவது ப்ரோ. ஆமா. டாபிக் அது வருவோம். ஆக்சுவலி மைண்ட் செட் தான். லைக் கோடிங் ஆமா. வந்துட்டு ஜாலியான ஒரு விஷயம் தான். கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா. ஸோ ம். அது நெறைய பேருக்கு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா ம். புது புது இஷ்யூஸ்லாம் வரும்போது நம்மளே வந்து டீபக் ம். பண்ணுவோம். மத்த டீமோட கனெக்ட் பண்ணி அவங்களோட ஆமா. நாலேட்ஜ நம்ம கேதர் பண்ணி நம்ம வொர்க் பண்ணும்போது, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாரி ம். நெறைய திங்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ கரெக்ட், அந்த கரெக்ட். டெவலப்மென்ட்ட நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம் தள்ளிட்டு போலான்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இல்ல, டைம் தான் இல்ல. பதில் சொல்லும் இதுக்கு. அதெல்லாம் இல்ல ப்ரோ. இங்க யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 40, 60, 50 வயசு உள்ளவங்கலாம் டெவலப்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ ஆமா. அப்படி இதெல்லாமே நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான். இப்ப நானே டீம் லீடர் இருக்கேன்னா, இப்ப என்கிட்ட எல்லா ஸ்டோரியும் வரும். நான் ஒரு ஸ்டோரி ம். எடுத்து ஒர்க் பண்றேன்னா யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. ஐ கேன் ஒர்க். ம். லைக் அது எடுத்து ம். பண்ணுவேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ணணும். பட் நான் அ இது லேர்ன் பண்றதுனால மேனேஜ்மெண்ட் இது லேர்ன் பண்றோம்னு உட்காந்துருக்கேன்னு வைங்களேன். எஸ். அதான். ஸோ இங்க வந்துட்டு ஃபுல் டெவலப்மெண்ட் வந்துட்டு அப்படி இருக்காங்க. இங்க எப்படி இருக்கும்னா, லைக் ம். திடீர்னு போயிருவாங்க. லைக் பிரேக் எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. திடீர்னு திருப்பி வருவாங்க. ஆர்மிக்கு போயிட்டு ஓஹோ! வருவாங்க. ஸோ ஓ! அவங்களலாம் வேலையில குடுப்பாங்க தான். வேலையில இருக்காங்க. ஓ! என் கூடலாம் ஒருத்தர் ஆர்மில இருந்தவரு எங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டெக்னிக்கல் இதா இருக்காரு. அவருக்கு ம். எஸ்கியூஎல் மட்டும் தான் தெரியும். பேசிக் தான் தெரியும். ம். பட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே லேர்ன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா பேசுவாரு. ஸோ அந்த மாரி ம். நெறைய பேரு நீங்க பார்க்கலாம் இங்க. இங்க டக்குன்னு ஓகே. போயிருவாங்க. வேலைய விட்டு போயிருவாங்க. திடீர்னு வருவாங்க. திடீர்னு ம். போயிட்டு பெட்ரோல் பங்க்ல வேல பார்ப்பாங்க. இது டிஃபரெண்ட் அந்த இது ம். என்ன சொல்றது? இந்த பர்கர் கடையில வேல பார்ப்பாங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஓ! லைஃப் ஸ்டைல் அவங்க லைஃப் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஜாலியா இருக்கும். ஓகே. அவங்க பேசிக்கலி நம்மளுக்குலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 விஷயம். நல்ல லைஃப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டின்றது இல்ல. நம்ம ஆஃப் கோர்ஸ் இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாப் போறோம் அப்டின்னா, அதுலருந்து ஒரு 50% சேவிங் அடுத்த ஜெனரேஷனுக்கே எடுத்து வச்சிர ஆரம்பிச்சுருவோம். அவங்களுக்கு அந்த மாரி கிடையாது ஐ பிலீவ். கரெக்ட்டுங்களா நான் ஆ சொல்றது? இது எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. அந்த அளவுக்கு நான் பெருசா யார்கிட்டயும் பழகாதனால தெரியல. பட் லுக்ஸ் லைக் அப்படிதான் ம். இருக்கு. வெளியிலருந்து பார்த்தா அப்படி இருக்கு. பட் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க ஒண்ணும், இங்க சொல்ல ஒண்ணும். பட் முடியாது. யுஎஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ம். இருக்கிற டிஸ்போரான்னு சொல்லுவாங்கல்ல. எந்த நாட்டிலேருந்து ஆமா. வந்தவங்க யுஎஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, இந்தியன்ஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்ன்னு எத இருக்கு. டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, மணி. லைக் மணி. லைக் யுஎஸ்லேருந்து இந்தியா வர்றவங்களோட மணி வந்து ஆப்வியஸ்லி ஹையா தான் இருக்கு. இதுல இன்னொரு ம். விஷயமும் இருக்கு. அங்கேருந்து வர்றவங்க H1B தான் வராங்க. ஃபுல்லி ஹை ஸ்கில்டு. லைக் ம். எல்லாருமே வந்துட்டு ஐஐடில ஒரு பேச்சுலர் படிச்சுட்டு அதெல்லாம் படிச்சுட்டு H1B கிளியர் பண்ணி தான் வராங்க. ஸோ அப்படி ம். வரும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சம்பளம் நெறைய தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா. கம்மியா இருக்க வாய்ப்பில்ல. அதனால அவங்களோட குழந்தைங்களும் சக்சஸ்ஃபுல் சர்வைவ் ஆயிடுறாங்க. பண்ணலாம். ஏன்னா நம்ம ஓகே. ஊர்ல அடிச்சப்பட்டு படிக்க வச்சுருவோம். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ படிக்க வச்சு ஸ்டெம் கோர்சஸ் ம். அனுப்பி தே பிகம் ஒரு டெடிகேட்டடா வந்துடுறாங்க. ஸோ அதுவும் இருக்கு. வந்துர்றாங்க. ஸோ ஓகே. எப்படி பார்க்குறோன்றதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ நமக்கு ஆமா. அவங்கள பார்த்தா ஜாலியா இருக்காங்க, சக்சஸா இருக்காங்கன்னு இருக்கும். பட் ம். ஓவராலா இண்டெக்ஸ்ல காமிக்கும்போது இந்தியன்ஸ் ஆர் சோ சக்சஸ்ஃபுல் இன் யுஎஸ் அப்படின்ற மாரி ஒரு கண்ணோட்டம் நாட் இருக்கு. ஒன்லி யுஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இல்ல. இருக்கு. யுகே கூட யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா கூட நெறைய இந்தியன்ஸ் ஆர் தேர். தே ஆர் ஆமா. ஷைனிங் வெரி வெல். நெறைய ஆமா. மெயின்லி இந்த ஆர்டிகிள்ஸ்லயே படிக்கிறோம். ஸ்ரீலங்காலருந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கால. கனடா, யுகேலாம் நெறைய பேர் கனடா. இருக்காங்க. ம். ஓகே. அது நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ எங்க போனாலும் நம்ம ஆட்கள் இருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம போலாம் போல. ஆமா. எதிர்பார்க்காம ஆமா. போலாம். போயிட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். வேற என்ன பண்ண போறோம்? நம்ம பாட்ட உண்டு, நம்ம உண்டு, நம்ம வேலைய உண்டுன்னு பார்த்துட்டு இருக்க போறோம். வேற என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா. இங்க ஆமா. தமிழ்காரங்க நெறைய பேர் இருப்பாங்க. ரீசென்ட்டா கூட இங்க தமிழ் சங்கம் விழாலாம் நடந்துச்சு. இவர்லாம் வந்திருந்தாரு. யாரு? ஓ! மங்காத்தா டைரக்டர்லாம் வந்திருந்தாரு. வெங்கட் ஐஸ்வர்யா பிரபுவா? ராஜேஷ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ம். வந்திருந்தாங்க. சான் ஆண்டனியோல நடந்துச்சு. ஃபெட்னான்ட்டு போட்டு ம். இவரு அந்த வேட்டுகோ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நாங்க போ முடியல. பட் நல்லா இருந்துச்சு. நம்ம இங்க ஓகே. தமிழ் கல்ச்சர் கொஞ்சம் நெறைய இங்க நெறையவே இருக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாமே.
அப்படியே ஒரு சான்ஸ் கேட்கறதுதானே ப்ரோ. மங்காத்தா செகண்ட் பார்ட் எடுத்ததா உங்கள நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கலாம்ல. இல்ல அவர் ராஜேஷ் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்கள தான் கூப்பிட்டுருக்காரு. அப்ப அப்பா நான் கண்டிப்பா யுஎஸ் வரேன். நம்ம அவரோட கால் ஷீட் வாங்குறோம். என்னோட அவரோட கால் வாங்கி ஷீட்டும் எடுக்கிறோம். தரோம். ஆமா. மங்காத்தா செகண்ட் 2 மங்காத்தா எடுத்துருவோம். செகண்ட் பார்ட் எடுக்கிறோம். அதான் போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பர் ப்ரோ. அதான் ப்ரோ வேற நியூஸ் எதாவது இருக்கா நம்மகிட்ட? இல்ல இன்னைக்கு நம்ம ரீசென்ட்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நெறைய பேச ஆரம்பிக்கிறோம். ம். ஃப்ரம் லாஸ்ட் வீக்ல இருந்து. ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இன்னும் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே ஒரே வீடியோலயே போட முடியாது. நம்ம நெக்ஸ்ட் ஆமா, நெக்ஸ்ட் டு ஆமா. நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டா நெறைய பேருக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சூப்பர். கண்டிப்பா. ஷூர். கண்டிப்பா. ஆக்சுவலா இது கேஷுவலா பேசுறது தான். பெருசா ஒண்ணும் நியூஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இத தப்பா ஆமா, நினைச்சுக்காதீங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜாலியா நம்ம பேசிட்டு ஆமா, இருக்க போறோம். எங்களுக்கு எது ஜாலியா இருக்கோ அத பேசுறோம். ஆமா. அவ்வளவுதான் நம்மளோட இந்த கருத்து. மத்த சேனல்ல இந்த டிஸ்க்ளைமர் நோட்டீஸ் போடுற இதெல்லாம் வேலைலாம் எங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. நாங்க அந்த பேசுறது அளவுக்கு எல்லாமே ஃபன்னுக்காக தான், ஜாலிக்காக தான். எடிட்டும் பண்ண மாட்டோம் நாங்க. அப்படியே போட்டுருவோம். ஆமா. எடுக்குறோம், அப்படியே சேனல்ல போடுறோம். நீங்க அவ்வளோ. பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ நெறைய ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது வேணும்னா. கண்டிப்பா. வேற டாபிக் புது இருந்தாலும் டாபிக்ஸ். சொல்லுங்க. எஸ். சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ். ஐ திங்க் நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல மீட் பண்ணுவோம். அடுத்த வாரம். கண்டிப்பா. பை. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. பாய்.